தேசிய மக்கள் அரசாங்கத்தினால் புதிய பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்ட இருக்கின்றது. உண்மையிலேயே அந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்ற ஒரு கோஷத்தோடு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்றைக்கு அந்த பயங்கரவாத சட்டத்தை சாதாரண மக்களும், குறிப்பாக சிவில் சமூக போராளிகள் அல்லது சமூக வலைத்தளங்களிலே பதிவிடுவர்கள் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யக்கூடிய ஒரு மோசமான சட்டத்தை இந்த அரசாங்கம் இப்பொழுது நடைமுறைப்படுத்த உள்ளது. ஆகவே இந்த தடை சட்டத்தினால் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லாமல் இலங்கையில் உள்ள சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த தடை சட்டத்தை நீக்க வேண்டும். புதிதாக கொண்டு வரப்படக்கூடிய இந்த பயங்கரவாத தடை சட்ட வரைவை மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வடக்கு கிழக்கு பூராகவும் எங்களுடைய அனைத்து தமிழ் மக்களிடமும் கையெழுத்து வாங்குகின்ற போராட்டம் இன்று மிக முக்கியமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினமும் தென்மராட்சி பகுதியிலே சாவகச்சேரி நகரப்பகுதியிலே இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அனைத்து தமிழ் மக்களும் அனைத்து பொதுமக்களும் இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டமானது உண்மையிலே எங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கோ இல்லைன்னா சமூக வலைத்தளங்களில் நாங்கள் எங்களுக்கு விரும்பியவாறு பதிவிடுவதற்கோ இல்லது எங்களுடைய பொது செயற்பாடுகள், சமூக செயற்பாடுகள், சிவில் செயற்பாடுகள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இல்லைன்னா அவர்களை எந்தவித பிணையின்றி ஒரு வருட காலத்துக்கு தடுத்து வைப்பதற்கோ அல்லது நீதிமன்றத்தின் உத்தரவோடு 2 வருடத்துக்கு மேல் அல்லது 5 வருடத்துக்கு மேல் தடுத்து வைப்பதற்கான சட்டங்கள் இந்த சட்ட வரைவில் வரையப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது உண்மையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதும் அதாவது அழிவடைந்ததும் உண்மையிலே இந்த பயங்கரவாத சட்டத்தின் ஊடாகத்தான் எங்களை கைது செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இப்போது இருக்கக்கூடிய சட்டம் இலங்கையில் உள்ள எந்த மக்களையும் பாதிக்கக்கூடியதான ஒரு சட்டம். அந்த வகையில் இவ்வாறான சட்டம் எங்களுடைய பழைய பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை, அதை உடனடியாக எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இனி கொண்டு வருகின்ற பயங்கரவாத தடை சட்டம் ஒருபோதும் எங்களுக்கு தேவையில்லை. முற்றாகவே எங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒரு சொல்லோடு எந்த விதமான சட்டங்களும் தேவையில்லை. எந்த விதமான குற்றச்செயல்களையும் இந்த பொது சட்டத்தின் ஊடாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கென்று புதிதாக ஒரு சட்டம் அல்லது அதை பயன்படுத்துவதற்கு இன்னும் ஒரு சட்டம் இந்த நாட்டில் தேவையில்லை. பொது சட்டம் என்பது இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம், எங்களுடைய நாட்டுக்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்ட சட்டம். அதற்காக அந்த உலக நிகழ்வுகளை வைத்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி பொது சட்டத்தினூடாக எங்களுடைய அனைத்து விடயங்களையும் நீதிமன்ற நடவடிக்கை அனைத்தையும் செயற்படுத்துமாறு உரிய தரப்பினர் அன்பாக வினியமாக கோருகின்றேன். நன்றி, வணக்கம்.